தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் வனாந்திர பாதையை கடந்தார்கள். மாரா என்னும் இடத்தை அவர்கள் வந்தடைந்தார்கள். அங்கு தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேயை நோக்கி, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு மோசேவிற்கு எதிராக முறுமுறுத்தார்கள். மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறார். தேவன் அவருக்கு ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை தண்ணீரிலே போட தேவன் ஆலோசனை தந்தார். அந்த மரம் மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது. நம்முடைய வாழ்வில் தேவன் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், கசப்புகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் அனைத்தையும் தம்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தில் முழுமையாக அர்ப்பணித்து சாபமான முள் முடியை தலையில் சுமந்து கொண்டு சிலுவையின் மரணத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காகச் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக்கொண்டார். சிலுவை மரத்தில் தம்மை முழுமையாக ஜீவ பலியாக அர்ப்பணித்து நம் வாழ்வின் கசப்புகளை மதுரமாக மாற்றின தேவன் ஆக இருக்கிறார். நம் வாழ்விலும் பல சோதனைகள், இக்கட்டுகள், கஷ்டங்கள் சூழ்ந்த நேரத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்கு செவி கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனத்தில் பின்பகுதியில் நாம் காண்கிறோம், தேவன் நியமங்கள், கட்டளைகள் தந்து இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கிறார். தேவனுடைய சத்தத்தை, ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். அவர் காட்டும் செம்மையான பாதைகளில் நாம் நடக்க வேண்டும். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் தமது பரிசுத்த ஆவியினால் நம்மை தேற்றி நம்மை காத்து நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாம் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவர் தம்முடைய வலது கரம் கொண்டு நம்மை காத்துக் கொள்ளுகிறார். சத்துருக்களின் அனைத்து விதமான தந்திரங்களிலிருந்து, எதிரிகளின் சூழ்ச்சிகள், கண்ணிகளிலும் இருந்து தேவன் நம்மை காத்து வழி நடத்துவார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அவர் காட்டும் வழியில் நடப்போம், அனைவருக்கும் நன்மை செய்வோம், சோர்ந்து போகாமல் செய்வோம், தேவனின் சித்தம் நித்தம் செய்வோம். ஆமென்.